தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்கத்தினர் தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தனர். அப்போது பால் விலை நிர்ணயம் செய்ய தனிக்குழு அமைக்க வேண்டும், பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மு.க.ஸ்டாலினிடம் அவர்கள் வழங்கினர். இது தொடர்பான கோரிக்கைகளை பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் துறை செயலாளரிடம் வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்க தலைவர் செங்கோட்டைவேல் தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் முறைகேடு வழக்கு விசாரணையை விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் ஜூலை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இன்றைய விசாரணையின் போது பொன்முடி தவிர அவரது மகன் கௌதம சிகாமணி உட்பட 6 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தனியார் பள்ளி யோகா ஆசிரியர் குணசேகரன் உலக சாதனை முயற்சிக்காக தொடர்ந்து 69 மணி நேர யோகாசனம் செய்து வருகிறார். கடந்த 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு யோகாசனம் செய்ய தொடங்கிய அவர் இன்று மாலை நிறைவு செய்கிறார். ஆசிரியரின் இந்த சாதனை முயற்சி அனைவரையும் வியப்படைய வைத்துள்ளது. திண்டுக்கல்லில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி மாவட்ட விளையாட்டு அரங்கில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் யோகா செய்தனர். முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பத்மாசனம், திரிகோணாசனம், சக்கராசனம் உள்ளிட்ட ஆசனங்கள் செய்யப்பட்டன. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் ஈஷா யோகா மையத்துடன் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய யோகா தின கொண்டாட்டத்தில் 3000 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் வி.கே. சிங், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.